ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறைதான், ஆசை அதிகம். ஒரு சிறிய வீடு, ஒரு நிலம், சில மாடுகள். ஆனாலும் மனசு நிறையவே இல்லை. என் நண்பன் பெரிய வீடு கட்டியிருக்கிறான், நானும் கட்டணும் என்று ஆசைப்பட்டான் அவன் மனதில். அந்த ஆசையால் அவன் தனது நிலத்தை விற்று பெரிய வீடு கட்ட ஆரம்பித்தான். 3 மாதங்களில் வீடு தயாரானது. ஆனால் பணம் தீர்ந்துவிட்டது. மாடுகளையும் விற்றான். தந்தை தாயின் ஆலோசனையை கேட்கவே இல்லை. அவன் வாழ்ந்த வீடு அழகாய் இருந்தாலும் அந்த வீட்டில் அமைதி இல்லை. மதிய உணவு கூட சும்மா அமர்ந்து சாப்பிட முடியாது. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கதவுக்கு பின் நின்றார்கள். அந்த நேரத்தில்தான் அவனுக்கு உண்மை புரிந்தது. ஒரு நாள் கிராம ஆலயத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து சொன்னார், முருகா, ஆசை முடிவில்லா கடல் மாதிரி. அதில் மூழ்கினால் நிம்மதி கடந்து போய்விடும். மனம் ஆசை இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்றார். அந்த வார்த்தைகள் முருகனின் மனதை தொட்டன. அவனும் தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். மீதமிருந்த வீட்டின் ஒரு பகுதியை விற்று மீண்டும் சிறிய நிலம் வாங்கி உழைக்கத் தொடங்கினான். மெல்ல அவனுடைய வாழ்க்கை திரும்பி வந்தது. இப்போ அவன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். ஆசை இல்லா மனம்தான் உண்மையான செல்வம். ஆசையால் கிடைக்கும் சுகம் தற்காலிகம். ஆசை இல்லாத மனமே நிரந்தர நிம்மதியை தரும். இந்த கதையில் பொன்மொழிகள் கூறுவது, ஆசையில்லா மனம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ. தொடர்ந்து இந்த மாதிரி பொன்மொழிகள் கதையை கேட்க பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பொன்மொழி கதையில் சந்திப்போம். பாய்.